என்னடா விளையாடி கொண்டிருக்கீங்க? இடியப்பம் இட்லி தோசை எடுத்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 1500 அப்படித்தான் பெருமை நினைச்சு நாங்கள். ஐயா வாங்க, உங்களை தான் தேடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வந்து மலையை உச்சி வெயிலுக்கு தான் ஏற வைக்கிறாங்க. சியா முதல் சின்ன வயசுல எல்லாம் மயில்றதுக்கு ஆசை. வள்ளி தேவாலயம் ஆலயம் வள்ளி குகைன்னு சொல்லுவீங்கன்னா வெள்ளக்காரன் வந்து பார்க்குறாக்காண்டி வந்து நம்ம எப்படி முதல் இருந்ததுன்ற வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். நேத்திக்காண்டி வந்து காவடி எடுத்துக்கினா ஒரு வித்தியாசமான இது ஒன்று கண்டாங்க. நீ வாங்க, என்ன கண்ணா இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். குரங்கு ஆட்டிய போன வந்து பறிச்சிட்டான். வந்து வெள்ளக்காரன் வந்து மேலே ஏறி பார்த்துட்டு இறங்கினான். அரவாசி தூரம் வர்றதுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு. நம்மளாக்கள் இதுக்குதான் உங்களுக்கு சொல்றது உடம்ப பிட்டா வச்சிருக்கோம். ஒரு நாள் விடிய எழுப்பி ஓடுங்க. நம்மளாக்கள் இதுக்குதான் சொல்றது புட்டு புட்டா சாப்பிட ஆகிக்கொண்டு. மகளே உயர்த்து பாருங்க. எப்படி மச்சான் எப்படி வந்துடும் பாதியா தண்ணி இல்ல. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில சந்திக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல 47வது நாள். 47 நாள் கடந்துட்டோம். 50 நாள் நாங்கள் இங்க கதிர்காமத்துல நிக்கிறோம். நேற்று கதிர்காமத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து தங்கிட்டு இப்ப வெளிக்கிட்டு நாங்கள் வந்து கதிர்காமத்துல என்னெல்லாம் பார்க்கலாம்ன்றதை காத்துட்டு போறோம். அதாவது முதலாவதா நாங்கள் கதிர்காமம் கோயிலுக்கு போறோம். கதிர்காமம் உடனே வந்து எல்லாருக்குமே வந்து கதிர்காமம் முருகன் கோயில் தான் ஞாபகம் வரும். இதுல வந்து செல்ல கதிர்காமம் இருக்கு, மற்றது கதிர்காமம், மற்றது மலைக்கோயில் இருக்கு. இந்த மூன்றுக்குமே வந்து இன்றைக்கு அப்படியே நேரடியாக போகிறோம். போயிட்டு வரவே வந்து இன்றைய நாள் முடிஞ்சிடும். என்னன்னா வந்து இதில் ட்விஸ்ட் என்னன்னா வந்து மலை ஏற போகிறோம். அதுதான் பெரிய ஒரு ட்விஸ்ட். இதில் பின்னால் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீட்டில் வந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் 47வது நாள். எங்களுடைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா இதுக்கு முதல் காணொலியில் பாருங்க. அதோட மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. என்னடா விளையாடி கொண்டிருக்கீங்க? எல்லாரும் வெள்ளை அணிக்கிறீங்க. இந்த கடவுளை தொலை போகும்போது ஐயோ ஐயோ உள்ளம் தூய்மையா நாங்க வெளிப்பாடு. எந்த டிஷர்ட் சரி அப்படியே வந்து போய் சாப்பிட்டுட்டு போம். அது பேகி போறதுக்கு முன்னால இங்கால ஒரு சைவ உணவகத்தில் சாப்பிட்டு போவோம்னு வந்துக்கிறோம். இது அந்த இந்து மாமன்றம் இருக்கு தானே, இங்கால தான் வந்து அந்த இந்து மாமன்றத்தோட இருக்கு இந்த கோயில். சாப்பாடு கடை சாப்பாடு கடைன்னு வந்து வந்தால் எல்லாமே இருக்குங்க. இதில் இடியப்பம் இட்லி தோசை எடுத்துக்கிறோம். இங்கே கறியல் சொதி கடலை குழம்பு இங்கே வச்சுக்கணும். இதுதான் காலை உணவு. சரி நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இதுன்னு ஒரு 4-5 ரொட்டி, ஒரு 20 இடியப்பம், ஒரு 8 இட்டலி இவ்வளோ தான் சாப்பிட்னாங்க. 3600 வந்து பில் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 1500 அப்படி தான் பெருமை நினைச்சு நாங்கள். ஆனால் ஏன் இந்தளவு கூட போனதுன்னு தெரியலை. தயவுசெய்து இங்கே என்னென்னு சொல்கிறது, பட்ஜெட்டாக சாப்பிட வராங்கள் வராங்க. ஏன்டா வந்து அவ்வளோ ப்ரைஸாக இருக்குது. நாங்கள் நிஜம் இந்து மாமன்றம் அப்படியே வந்து விலை குறைவாக இருக்குமென்னு நினச்சினாங்க. ஆனால் இன்னொன்று அந்த விலை வந்ததுன்னே தெரியலை. சரி போம் கொடுத்துட்டு வலிக்கிட்டோம். சரியான விலை. ஆனால் இங்கே வலிக்கடையில் சாப்பிடுனா கூட ஒரு 1500 வந்திருக்கு. இந்த எங்கே புவனேசங்கள் அதான் சரியா ஒரு ஒரு மதிய சாப்பாடு சாப்பிட்டாலே 3200 தாண்டி இருக்காது. புவனேசங்கள் இங்கே வாங்க. ஐயா வாங்க, உங்களை தான் தேடி கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ பில் வந்தது தெரியுமா? தெரியல. 3600. அது என்னன்னு 3200. சரி இந்து மாமன்றத்தில் நாங்கள் வந்து இந்த நேற்று ரூம் விசாரிச்சாங்க. ரூம் விசாரிக்க வந்து 4 பேருக்கு 1000 ரூபாய் அப்படி என்ன தான் சொன்னாங்க. 520 ஒரு ஆளுக்கு 520. அதே மாதிரி சாப்பாடும் வந்து சீப்பாக இருக்குமென்று பார்த்தோம். சாப்பாடு சரியான விலை. சாப்பாடு அங்கே போயிடாதீங்க. நாங்கள் இப்போ இதில் வந்து வெளிக்கிட போகிறோம் கோயிலை நோக்கி. சரி நாங்கள் வெளிக்கிட்டோம். ஆனால் இந்தளவு விலை கொடுத்தது மனசுக்குள்ள ஒரு உறுத்தல்லாம் இருந்தாலும் அப்படியே நாங்கள் பயணத்தை தொடங்குறோம். இப்போ செல்ல கதிர்காமம் போய் கொண்டிருக்கிறோம். போய்க்க
இதில் இந்த மரங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட டவுன்லேருந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்த பாதையால் திருப்ப போடும். அப்படி போய் அதையும் காட்டிட்டு அடுத்ததாக அப்படியே ஓடரில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல குளிர்மையாக இருக்குது. இந்த இங்கால கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாவ். மரத்தை பேர் அப்படி இருக்குண்டு. புளிய மரமா? என்னென்னு சொல்கிறது, அங்கால பக்கம் நல்ல கடற்கரை வெக்கையில் நின்று இடிஞ்சால வர ஒரு நல்ல குளிர்மையாக மழை கிளைமேட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 11:30. ஒவ்வொரு முறையும் வந்து மலையை உச்சி வெயிலுக்கு தான் ஏற வைக்கிறார்கள். பார்ப்போம், ஏறி பார்ப்போம். ஏறினா பின்னேறதுக்குள்ள ஏறி பிடிச்சிருவோம். முதல்ல ஏறக்கூடிய மாதிரி நிலைமை இருக்கான்னு அங்கே போய் பார்ப்போம். மலையண்டா வந்து ஏற இல்லாது எல்லாமே வந்து அங்கே போன அப்புறம் தான் முடிவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மரங்கள் எல்லாம் வந்து போன முறை வரைக்கும் உடனே முடிஞ்ச மாதிரி கிடந்தது. ஆனால் இந்த முறை நல்லா செழித்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த மலைகள் வந்து போய்கொண்டிருக்கு பாருங்க, கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கு. அதோட அந்த மோட்டார் விஷயம் வந்து கணக்கு பேர் கேட்டு நீங்கள் மோட்டார் பூட்டினா அப்புறம் என்னண்டு ஐயா எங்களுக்கு பூட்டினா அப்புறம் 6 மாதம் புரண்டி தந்தவர் தம்பி 6 மாதத்துக்குள்ள கலராது ஒன்றுக்கும் ஜோசிக்காங்க ஓடி போங்கொண்டு. அதே மாதிரி இது வரைக்குமே வந்து ஒரு காலம் கலரையில் ஐயாவுக்கு நன்றி. அன்றைக்கு நாங்கள் கவலைப்பட்டு நாங்கள் இப்படி இவ்வளோ நேரம் ஆகிட்டேன். ஆனால் பூட்டி தந்தவர் பாப்போம் இப்போ கலருதுண்டு. கணக்கு பேர் வந்து இந்த போன் விஷயத்துக்கு வந்து கவலைப்பட்ட நீங்கள் இப்படி கேஸ் எல்லாம் போட சொன்னீங்க. ஆனால் இருக்கட்டும், பாப்போம் இந்த முடிவு என்ன வருதுன்றதை பாப்போம். அடுத்த புதன் மட்டும் அவையில் டைம் கேட்டிருக்கணும், என்ன சொல்லி நம்ம மட்டும் பார்ப்போம். ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் கால் பண்ண அவரில் வந்து ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லினோம். சரியான ஒரு முடிவு தாரணம் இல்லை. நன்றி நன்றி. மற்றது கணக்கு பேர் வந்து கேட்ட நீங்கள் ஃபோன் வேண்டி தரவாண்டு வேண்டாம், உங்களுடைய அன்பு மட்டுமே எங்களுக்கு போதும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பிலேருந்து எங்களுக்கு ஒரு பங்கு கூட தேவையில்லை. நீங்கள் பார்த்து எங்கள் வீடியோக்களை பகிர்ந்து கொள்றதே வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அவட்ட இவ்வளோ தூரத்துக்கு இந்த மரம் போது வேறுங்க எவ்வளோ இருக்குது. இயற்கை அந்த கொடை ஒரு எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. செல்ல கதிர்காமம் இதெல்லாம் வானத்தை விட்டுட்டு போகணும். வானத்தை வந்து எப்படியோ பார்க்கிங்கில் விட்டுட்டு இங்கால போகிறோம். அங்காலையும் பார்க்கிங் இருக்குது, இங்காலையும் வந்து நிப்பாட்டி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எல்லா விதமான கடைகள் இருக்குது. சாப்பாட்டு கடை, ஜூஸ் கடை, வெண்டது, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ், மாலையல், அப்படி பெரிய ஒரு வணிக நிலையமாகவும் இந்த இடங்கள் வந்து காணப்படுது. இப்போ சீசன் இல்லை, இன்னும் சீசன்னா வந்து இதை விட வந்து எக்கச்சக்கத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து மஞ்சான் இங்கே இது சோளம்பொரி வண்டிங்கன்னு போவோம். மீன் நிற்கும் சோளம்பொரி வண்டி. மீனுக்கு சோளம்பொரி வண்டிங்கன்னு போவோம். எவ்வளோண்ணே கேளுங்க. மேக் ஏதா சியா ரெண்டு வேணுங்க. இதில் வந்து பொறி வண்டி கொண்டு போகிறோம். என்னதுக்கண்ணா வந்து இதில் இந்த மீன்கள் நிற்கும், அந்த மீன்களுக்கு போடலாம். இந்த மயில் எல்லாம் வச்சு வைக்கணும். முதல் சின்ன வயசுல எல்லாம் மயில் ரக ஆசை, கொப்பிக்கு நடுவில் வைக்கிறது. கிடைக்காதான்னு யோசிப்போம். எக்கச்சக்க சிங்கள மக்களும் வந்து இதில் வந்து பார்வையிட்டு போயினோம். இங்கே வந்து இந்த மாணிக்க கங்கை ஓடுது. அந்த மாணிக்க கங்கையை மீறி வந்து வெள்ளம் சிலவள பாயும். இங்கே பழத்தட்டுக்கள், மற்றது பூக்கள், தாமரைப்பூ, அல்லிப்பூ இதெல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கணும். ஃபுல்லாக வந்து சிங்கள மக்கள்லாம் இருக்கணும் இங்கே கோயிலும். இதில் வந்து பொங்கி இருக்கணுமாகும், பிரசாதம் வந்து எல்லோரும் குடிக்கணும். இதில் வந்து சோழன் வேண்டி நாங்கள் இங்கே பகுதியில் மீன்கள் நிற்கிது, எக்கச்சக்க மீன்கள் நிற்கும். இதில் கணக்கு பேர் நிற்கிறபடியாக வந்து மீன்களை காணையில். மற்றபடி இதில் நோம்பலாக நாங்கள் சோழன் பொருள் போட்டால் வந்து அதை வந்து மீன்கள் சாப்பிடும். இதுதான் மாணிக்ககங்கை தான் கதிர்காமத்தின் தீர்த்த கேணி. இந்த மாணிக்ககங்கை நீர் வந்து உயர்ந்து அந்த கோயிலை மூடுற அளவுக்கு மட்டும் வந்தது.
இதில் வந்து எல்லாரும் செருப்பை வச்சுடாது. இதில் ஒரு செருப்பை வச்சுட்டு இன்னொரு செருப்பை கொண்டு இங்கால வச்சிருக்கிறார். அறுப்பு ஒரே சங்கல். மணி வித்த என்ன வச்சார்? மணி வித்த இப்படிதான் ஒரு செருப்பு இங்க வச்சு ஒரு செருப்பு அங்க வச்சு ரெண்டே பொங்கல் கொடுத்தவ. பொங்கல் கொஞ்சம் போயிடுவோம். இதில் வந்துட்டு பிரசாதம் வந்துருக்கணும். எல்லாருமே நல்லா கொடுப்பினோம். நாங்கள் போன பொங்கல் மெய்ப்பொங்கல் சூப்பராக இருக்கு. உள்ளுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகள் தேவையான சாமான்கள் தான் இருக்கு. ஃபுல்லாகவே சிங்களமங்க தான். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். லத்தர் லத்தர் வாசனை இப்போ இந்த விழா போகுது. கார் விழா போகுது. கார் விழா போகுது. சுரண்டு சுரண்டு இப்ப இப்ப சுரண்டுறதுரா. இது இது சுரண்டுறதுரா. மூண்டு வந்தா தருவாங்க. இந்த காசு இதுல சுரண்டு வந்து ஒரேடியா மூண்டு விழுந்தா வந்து அவையில் அதை தருவினா. இதுவும் வந்து சரியான ஒரு என்னென்னு சொல்ற சூது மாதிரி தான். அந்த ஒரே மாதிரி விழணும். ஒன்றும் பிள்ளையில இதில் பார்த்தீங்களா, இதில் வச்சு பொங்கல்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும். இதில் வந்து முதல்ல எக்கச்சக்க மீன்கள் நிற்கும். போன முறை வரைக்கும் ஆனால் அது இப்போ உண்டையும் வந்து காணல. பிடிச்சின தெரியல. நாங்கள் முதல் இந்த செல்லக்காரம் அதுக்கு வரைக்கும் இப்படி இல்லை. இப்போ எக்கச்சக்க க்ரௌட். இங்கே வந்து விகாரை இருக்காங்க. என்ன இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே இங்கே வரலாற்று சிறப்பு இருக்குங்க. வள்ளி தேவாலய ஆலயம் வள்ளி குகைன்னு சொல்லிங்கன்னா அது இருக்குது. அதை தான் பார்க்க போய் கொண்டிருக்கோம். இது கோயிலுக்கு இங்கால பக்கத்துலேயே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து புத்த விகாரை ஒன்று இருக்குது. இதான் வந்து வள்ளி குகை இருக்கிற பகுதி. முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். இது வரைக்கும் கனதரம் செல்ல கிராமம் வந்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு வாரேன். ஆறுமுகன்
முழுமையாக இங்கே பூஜைகள் எல்லாம் வந்து சிங்கள மொழியில் தான் நடைபெறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு ஒன்று நிற்கிது தானே. இதில் வந்து தெமில்லி ஜூஸ் சொல்லணும். இந்த நாரத்தோட வந்து இங்கே கனகடங்கள் இருக்கும். 2 சொல்லி இருக்கிறோம். சரியான வெக்கையாக இருக்கு. இது வந்து இந்த விரல் இதுக்கு தமிழ் ஏதோ பேர் இல்லையே. விரலி தான். விரலி பழம் தானே. உப்பு மிளகு போயிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 90% சிங்கள மக்கள்லாம் தைக்கணும். சில இடங்களில் வந்து பொங்கல்கள் வைக்கக்கூடிய காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் தூரம் நடக்கவே வந்து சேட்டெல்லாம் நனைஞ்சிட்டு மூச்செல்லாம் வலிக்குது. இவங்க வர மலையேற்ற போகிறாங்களா சொல்லி வேலை இல்லை. நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து கதிர்காமம் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்போ போன மாதத்துக்கு முதல் தான் வந்து இது இந்த சீசன் வந்து முடிவடைந்தது. இருந்தாலுமே வந்து எக்கச்சக்க பேர் வந்து வந்து கொண்டே இருக்கணும். எங்களுடைய வாகனத்தை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே முழுக்கிழமை வந்து இந்த பூஜை செய்கிறதுக்கான பொருட்கள் விற்கிற கடைகள்லாம் இருக்குது. நேற்று பின்னேரம் போல் இதடியில் வந்து நாங்கள் வரைக்கும் வந்து இந்த காவடி எடுத்துக்கொண்டு போனோம் சிங்கள மக்கள். அவையில் வளமையாகவே அப்படி தான் காவடி வந்து எடுப்பின வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இங்கே பகுதியில் தீர்த்தக்கணி இதெல்லாம் வந்து இது மடிப்பின மொட்டையை மடிப்பின. கதிர்காமத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மதத்தை கோயிலும் வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் சிவன் கோயில் இருக்குது. அது அங்கால பார்த்திங்கன்னா அதில் பள்ளிவாசல் இருக்குது. அப்படி எல்லா மதத்தை கோயிலும் இருக்குது. நாங்கள் அப்படியோ இந்த சிவன் கோயிலில் தொடங்கி அப்படியோ ஒரு கோயில்கள் என்னென்ன இருக்குன்னு காட்டிகிட்டு போவோம். அதாவது தான் சிவன் கோயிலுக்கு போவோம். கூடுதலாக எல்லோரும் வந்த உடனே கதிர்காம கந்தனுக்கு தான் போவோம். அப்படி ஒரு இதற்கும் பூராக்கள் வந்து குறைவு. நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கோயில்களையும் வந்து இந்த இடத்துல காட்டிக்கொள்கிறோம். இதில் வந்து ஒரு பிள்ளையார் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா காளியம்மன் கோயிலும் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதோட இங்கால பார்த்திங்கன்னா இங்கால பள்ளி வாசலும் தர்காவும் இருக்கு. புனித நகர் கதிர்காமம். இதில் வள்ளியம்மன் கோயில் இருக்குது. குணப்படுத்தும் கல் ஹீலிங் ஸ்டோன். இதெல்லாம் தொழுறதுக்கு ஆண்களுக்கு புரியும்பா பெண்களுக்கு புரியும்பா அறைகள் இருக்குது. மற்றது வாட்டர் ஆஃப் லைஃப் வந்துட்டு ஒரு நீர் இது வச்சுக்கணும். தண்ணி தான் கடவுள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வழிபாடுகள் செய்கிற இடம் பார்க்கும். மக்களே இந்த பகுதியில் நடந்து தெரிய வந்து நாக்கு தள்ளுது. இனி மலைக்கரைக்கு தெரியும். காளி கோயில் இருக்குது. கூடுதலாக சிங்கள மக்கள் பிள்ளையார் காளி மற்றது முருகனை வந்து வணங்கி வேணும். முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். பழனி ஆண்டவர் முருகன் கோயில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கதிர்காமம் அருங்காட்சியகம் வந்து போட்டிருக்கு. நீங்கள் விரும்புகிறாக்கள் வந்து உள்ளே போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பிள்ளையார் கோயில் கணபதி கோயில்
இருக்குது. இங்கால நான் நினைக்கிறேன் ஆச்சரியமாக நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல வந்து கதிரைகள் எல்லாம் போட்டிருக்கணும், நீங்கள் இளைப்பாறக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற இதில் ஆலயத்துக்கு போகிறாக்கள் வந்து உங்களுடைய செருப்புகளை வச்சுட்டு போகலாம். இதில் வந்து எந்த வித நிதியும் வந்து அறவிடப்படாது. இதுக்கு உங்களுக்கு விரும்பின காசு நீங்கள் போட்டுட்டு போகலாம். அந்த டொனேஷன் வந்து இதுக்கு தான், கோயிலுக்கு தான் ஈடுபடுமன்ற மாதிரி போட்டிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரன் வந்து பார்க்குறாக்காண்டி வந்துக்கணும் இந்த கதிர்காமத்தை. அதோட இதில் ஒரு காவடி ஒன்று இருக்குதுன்னு. இங்கெல்லாம் வந்து இந்த காவடியெல்லாம் வந்து முள்ளுகள் வந்து குட்டமாட்டினோம். இப்படி தான் நார்மலாக எடுத்துகிட்டு போயிடணும். கோயிலுக்குள்ளே போகிறோம். நானும் வந்து கனகாலத்துக்கு பிறகு 4-5 மாதத்துக்கு பிறவா. கதிர்காமம் பெரிய கோயில். மாணிக்க பிள்ளையார் கோயில். இதுக்கு பக்கத்தில் வந்து முருகன் ஆலயம் இருக்கு. இந்த முருகன் கோயில் இதில் பாருங்க, கோயிலுக்குள்ள வந்துக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோயில் எல்லாம் நேத்திக்காண்டி வந்து காவடி எடுத்துக்கணும். இதான் முருகன் கோயில். இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள போயிட்டு வந்து நாங்கள் மற்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரசாதம் பழங்கள் வந்து படைப்பினோம். அப்படி படைக்கிற பழங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து குடிப்பினோம். சில பேர் வந்து பொங்கல்கள் செய்து வந்து படைப்பினோம். போன முறை வரைக்கும் எல்லாம் வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருந்தது. இந்த முறை பெரிய க்ரௌடுன்னு இல்லை. ஆக்கள் எல்லோரும் வந்துட்டு உடனே போயினோம். வளமையாக கோயிலில் வரைக்கும் இருக்கிறத விட இன்றைக்கு ஒரு வித்தியாசமான இது ஒன்று கண்டாங்க. நீ வாங்க, என்ன கண்டாங்க? கோயிலில் உள்ளுக்கு ஏசி போட்டுருக்கு. கோயிலுக்குள்ள ஏசி போட்டிருக்கு. அது ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு கதிர்காமத்தில். கதிர்காமம் ஸ்ரீ தேவ யானை அம்மன் தேவஸ்தானம். இங்கே அம்மன் கோயிலை மட்டும் இருக்கு. அதோட இங்கே தான் அந்த அன்னதான மண்டபம் இருக்குது. போன முறை வரைக்கும் நாங்கள் இந்த அன்னதான மண்டபத்தில் சாப்பிட்னாங்க. இங்கே பக்கத்தில் போனால் வந்து அன்னதான மண்டபம் இருக்குது. இன்றைக்கு அன்னதானம் இருக்குது. தேவையான வந்து நாங்கள் எடுக்கலாம். இந்த கோயிலுக்கு பின்னால் வந்து குருபீடத்துக்குள்ளே வந்து சமாதி இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இந்த குருபீடம். அதோட கதிர்காமம் கோயில் வந்து எப்படி முதல் இருந்ததுன்ற வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்படித்தான் கதிர்காமம் கோயில் வந்து முதல் இருந்தது. இங்கே வந்து பெரிய விகாரம் இருக்குது. வந்துட்டோம் வாகனம் விட்ட இடத்துக்கு. இனி அடுத்ததான் வந்து மலை கோயிலுக்கு வந்து போக போகிறோம். இங்கே முன்னால் தெரியுது பாருங்க மேலே, அதான் கதிர்காமம் மேலே. அது அடிக்கு தான் போய்கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய மேலே. ஆனால் வளமே நாங்கள் வேறு வழியால் வாரினாங்க. இன்றைக்கு இந்த வழியால் போகிறோம்ன்ற மாதிரி எனக்கு உணர்வு இருக்குது. மலை கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கால பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்கு. மலையை பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள வக்கன்னு இருக்கு. ஆனால் போன முறை இருந்ததை விட இப்போ இந்த முறை வந்து எக்கச்சக்க கடைகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது இஞ்சியாடா வண்ணி?
கிஃப்டா கொடுத்து கிஃப்டா கொடு ஒரு அடி காட்டுவோம் அடிச்சு காட்டுறேன் அடி ரைட் வருது அவனுக்கு வருது இதில் வந்து இங்கே நண்பர்களை சந்திச்சினாங்க. அந்த அண்ணா வந்து வீடியோஸ் பார்க்குறவர், அதை சந்திச்சு காய்ச்சவர். இதால் போய் தான் நாங்கள் போகணும். மேலே ஏறுறாலும் வந்து எல்லாம் அப்படி ஏறுறதுக்கு இயலாதாக்கள் வந்து அங்கே வேனுகள்லேயும் வந்து பிடிச்சி கொள்ளலாம். பாப்பா நாங்கள் போய் பாப்பில் போய் வந்து நாங்கள் அந்த எங்களுக்கு வேன் வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இதால் நடந்து வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து வாகனங்கள் நிற்கும். ஒரு வாகனத்தில் 8 பேர் போகலாம்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இதில் இருந்து உங்களை வந்து கூட்டி கொண்டு போகணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் படிகள் மூலியமாக ஏறணுமெண்டா வந்து இங்கால படிகளால் ஏறிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். வாகனத்துக்கு எவ்வளோன்னு இருக்கா விசாரிங்க. ஒரு ஆளுக்கா ஃபுல்லாக வாகனம் எடுக்கிறேன்டா எத்தனை பேர் போகலாம் எவ்வளோ முடியுமெண்டு தகவலையும் நாங்கள் விளங்கி விட்டால் நீங்கள் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஹேர்ட் நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 600 ரூபாய் படி 12 பேர் வந்து அதில் போகலாம். ஃபுல்லாக நீங்கள் புக் பண்ணி போகிறீங்கன்னா வந்து 6000 ரூபாய் கட்டினா வந்து இதில் உங்களை ஏற்றிட்டு அங்கேருந்து இறக்கி கூட்டி கொண்டு வருவீங்க. அவ்வளவும் வந்து 6000 ரூபாய் வந்து முடியும். அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்த வாகனங்களில் வந்து இதில் போக முடியாது. அவன் வாகனத்தில் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பகுதி இருக்குது தானே, இதால் தான் வந்து வாகனத்தில் போகணும். வாகனத்தில் இதில் ஏறுறது வந்து இதாலேயும். இப்போ நீங்கள் இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இனித்தான் இந்த ஃபன் பண்ணுற பகுதி ஏற போகிறோம். சரியா, வாகனத்தில் நாங்கள் போகல, படியில் தான் ஏறி நேராக வந்து கதிர்காமத்துக்கு போகிறோம். ஏறிட்டு நாங்கள் போகிறோம். உங்கள் அனைவருக்கும் கதிர்காம கந்தன் துணை. இதில் போட்டிருக்கணும் பாருங்க, காட்டு வழி என்பதெல்லாம் திருடர்களும் கொடிய மிருகங்களும் உள்ளதால் மாலை 4 மணிக்கு பின்னர் மலை ஏறுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. தயாரா? தயார். இது வரைக்குமே இங்கே வரும் வரைக்கும் நாங்கள் ஏற வேண்டாம் முடிவெடுத்து கொண்டதுனால மழை பெய்கிற குணமாக இருந்தது. அப்போ ஏறினா மழை ஏண்ட சிக்கலாயிருமெண்டு. ஆனால் இங்கே வந்து அப்புறம் ஏறுவோம் என்று முடிவெடுத்து மலை ஏற தொடங்கி இருக்கிறோம். எக்கச்சக்க மக்களும் வந்து ஏற்கனவே ஏறிட்டு இறங்கி கொண்டிருக்கணும். சில பேர் வந்து மத நம்பிக்கை என்று கூட எடுக்கலாம், சில பேர் வந்து உடலுக்கு நன்மை என்று கூட எடுக்கலாம். ஏறி முடிக்கிறோம். கணக்கு பேர் ஏறிட்டு இறங்கி கொண்டிருக்கணும். இறங்க தான் சிக்கல், இறங்கி கொள்ளக்கூடிய மாதிரி. 1500 படிகளுக்கு மேலே இருக்கு. ஏறி முடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன முழங்கால ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இருந்தாலும் வந்து ஏறுவோம்னு முடிவெடுத்துக்கிறேன். பிரச்சனையை பார்த்தா சரி வருமா, ஏறி முடிப்போம். அதுக்கு வீட்டால் வர்ற பிரச்சனையை பார்ப்போம். வேறுடா இப்போவே லைட்டாக முழங்கால் நோவுது. ஏறுவோம். இதில் வந்து சிவன் கோயில் இருக்குது. நாங்கள் இப்படி ஏறுறோம். சில எல்லாருமே மேலே கடைகள் எல்லாம் இருக்குது. அந்த கடைகளுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே வந்து இந்த படிகள் மூலியமாக தான் கொண்டு போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னால் 2 பேர் போயினோம். வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் எங்களோட வீடியோஸ் பார்க்குறவையா. மேலே வந்து தண்ணி கடையிலேன்ட்டு அவர்கிட்ட இருந்த தண்ணி தந்துட்டு போயினோம். நாங்கள் வந்து தண்ணி 2 போத்தில் வேணும்னு வேண்டிட்டு 1 போத்தில் தான் வேண்டினாங்க. இப்போ தண்ணியை வேண்டி கொண்டு மேலே ஏறுறேன். அவங்க முன்னுக்கு போயிட்டாங்க. நாம் ஸ்லோவாக போனாலும் நின்று ஏறி முடிக்கிறோம். ஓ இருங்க சேட்டெல்லாம் நினைக்கிது. ஏறி முடிக்கிறோம். ஒரு மாதிரி வந்துட்டோம். இது அடிக்க இதில் இந்த பார்க்க கீழே எப்படி இருக்குன்னு பாருங்க. மப்பா இருக்கிறபடியாக வந்து அது இந்த வெக்கையம் வந்து கூடவா இருக்கு.
அவங்க வந்து இத்தனைக்கும் ஏறி இருப்பாங்க. நாங்கள் போக லேட் ஆனாலும் கட்டாயம் ஏறி முடிப்போம். பார்த்தீங்கன்னா சீசன் வந்து எக்கச்சக்க கடைகள் இருக்கும். இப்போ இதில் இந்த ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது. சில இடங்களில் வந்து இப்படி நடந்து போகக்கூடிய இதுவும் இருக்குது. நேற்று சரியான ஒரு மழை, இதால் தண்ணி ஓடினா இது இருக்குது. மழை நேரம் ஏறினோம்னா இதில் வளர்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இடையிடையில் வந்து இந்த புத்தர் சிலையும் வந்து இதில் வச்சுருக்கேன். மரங்களுக்கு நடுவில் இந்தபடியாக வந்து பெருசாக காற்றும் இல்லை. அதோட இதில் போன வயல் சொல்லிட்டு போன வந்து குரங்கு ஆட்டிய போன வந்து பறிச்சிட்டான். வந்து கவனமாக இருங்க. வந்து இதில் பார்த்தீங்களா தெரியும், குரங்குகள் நிற்கும். சேஃபாக தான் இருக்கும். வெள்ளைக்காரன் வந்து மேலே ஏறி பார்த்துட்டு இறங்கினோம். அவையிலும் வாகனத்தில் ஏறலாம், ஆனால் இதில் தான் நடந்து போயிருக்கணும். மக்களே கிட்ட வந்துட்டேன் பாருங்க, இந்த தெரியுது, அதில் ஏறினா சரி. ஆனால் என்ன செத்துட்டேன். அப்படியோ நெஞ்சு துடிக்கிறது, அப்படியோ எல்லா இடமும் கேட்குது. கடைசியாக ஒரு கரைக்க சொன்னேன், இதுக்கு மிஞ்சி ஏற மாட்டேன்னு. அப்பா இந்த கறி இருக்கிறேன் ஏடா. மரங்கள் இருக்கிறபடியே பெருசாக காற்று மடிக்கல, அதான் பெரிய பிரச்சனை. ஒரு வக்கையும் கூட ஏறலாம். மகளே முடியாதும் இல்லை, ஏறலாம். செய்யலாம் செத்து மாதிரி வீட்டுலேருந்து சகலது நனைஞ்சு எல்லாம் நனைஞ்சிட்டு இவ்வளோ தண்ணி உள்ளுக்குலேருந்து வந்துடுது. அங்கே 2 பேரும் குந்தி கொண்டு இருக்கணும். தண்ணி எடுத்து நாங்கள் நானே தண்ணி போத்தல் இல்லையே ஆக்க மாட்டேன். நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் இவ்வளோ குடிச்சிக்கோம். மேலே பெருசாக காற்றும் இல்லை, மேலே ஏற விளக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் போதும். நாங்கள் ஏறலாம், என்னால் ஏறலாம். தமிழாக்கள் இதுக்கு தான் உங்களுக்கு சொல்றது, உடம்ப பிட்டா வச்சிருக்கோம். மலையெல்லாம் வந்து தமிழாக்கள் ஏழாவது ஒவ்வொரு நாளும் இப்படியே எழும்பி ஓடுங்கோ. இந்த ரச்சியையும் மாட்டு ரச்சியையும் சாராயத்தையும் குடிச்சிட்டு போடுக்காங்க. இந்த குறைஞ்சிடும், 1/2 கிலோ குறைஞ்சிடும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மலை ஏறினோம்னா காணும். இந்தியிலேருந்து தமிழாக்கள் மலை ஏறுறோம். தமிழாக்கள் வாங்க, தமிழாக்கள் நடப்போம். தமிழாக்கள் இதுக்கு தான் சொல்றது, புட்டு புட்டா சாப்பிட ஆகிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் விடிய எழுப்பி ஓடுங்க தமிழாக்கள். ஏழாக்கட்டும் வரலாம் வரலாம் வரலாம். கடைசி டாஸ்க். குரங்கு போன பிறகு எங்களுக்கு கடிக்கல வந்துட்டு, தண்ணி போத்தல் வச்சிருந்தது, தண்ணியை திறந்து விடுப்போமான்னு வாங்கினோம், அது குழம்பிடுது குரங்கு. தமிழாக்கள் நீங்கள் குண்டா இருக்கிறீங்க, உங்களால் உண்டும் செய்யலான்னு யோசிக்காங்க தமிழாக்கள். நான் இத்தனை படி ஏறி உங்களுக்கு வந்துட்டேன் தமிழாக்கள். நான் செய்கிற மாதிரி நீங்களும் சொன்னால் உங்களாலேயும் மேலும் தமிழாக்கள். உடம்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தடை இல்லை தமிழாக்கள். அதை முயற்சி செய்யுங்க தமிழாக்கள். வாங்க, ஒரு மாதிரி ஏறி வந்துட்டேன். கடைசியாக சொன்னான் கதிராமத்துக்கு சிவனொலி வாத மலைக்கு ஏறினான். ஏறிட்டு லைஃப்பில் ஏறிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே ஏற மாட்டேன்ட்டு
ஆனால் அதுக்கு அடுத்து தான் ஏறி இருக்கிறேன். முயற்சி செய்யுங்கோ, கட்டாயம் மூலாலே மேல். மகளே வேறு உயரத்தை பாருங்க, ஜெயிச்சிட்டோம் பாரா. அப்பா வேலா காட்டு செட்டெல்லாம் நனைஞ்சிட்டு ஏறி முடிச்சுட்டேன். மீள கோயில் இருக்கு. இப்போ நீங்கள் இதால் நடந்து வாராக்கள் மட்டும்தான் இதால் வரைக்கும். அங்கே வாகனங்கள் வாராக்கள் பின்னு கிடம் கிடக்கு. அப்படி அதையும் காட்டிக்கோங்க. மேலே வந்தோம்னா அந்த உயிர் வருது. மேலே கதிர்காமம் மலை கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. பின்னால் போனீங்களா இங்கே சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதோட மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு புத்த கோயிலும் ஒன்று இருக்குது. எங்கே நிற்கிறாங்க இதில் இருந்து பார்க்க வியூ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. வாவ், சும்மா வேறு லெவலில் இருக்கப்பா. 2012 அப்படி வந்தாங்க. ஓ, ஆட்டோ ட்ரிப்லேயே வந்து ஏறினீங்களா? இல்லை, ஆட்டோ ட்ரிப்பில் வாகனத்தில் ஏறினாங்க. பைக்கில் வந்தாங்க. பைக்கில் வந்து ஏறினா அப்புறம் யோசிச்சு நான் இதுக்கு பிறகு ஏறக்கூடாது. இந்த முறை ஏறிட்டான். மக்களே, உடம்பாக இருக்கிறவங்களால் ஒன்றும் செய்யலாண்டு இல்லை, எல்லாம் செய்வோம். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உடம்பு இப்படியே சொல்லிக்கொண்டு உடம்பை குறைக்காமல் இருக்கலாம். உடம்பையும் குறைக்கணும் மக்களே. குறைச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல வாசம் அடிக்குது, சமைக்கணும் போல். மேலே பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக துமிக்குது. அதில் புத்த கோயில் இருக்குது. அதுக்கு அங்கால இங்கே பக்கத்துன்னு வியூவை பாருங்க. வந்துட்டோம் ஜெயிட்டு. எப்படி இங்கால பார்த்தீங்களா? இங்கால சிவன் ஆலயம் இருக்கு. ஈஸ்வரன் கோயில் வளமையாக நாங்கள் வரைக்கும் இது பூட்டி கிடக்கிற, இந்த முறை திறந்திருக்கு. கீழே வந்து பூஜைகள் நடக்குது. இந்த மலையில இருந்து பார்க்க சுத்தி இருக்கிற அவ்வளவு இடம் தெரியுது. நாங்கள் அப்படியோ அந்த அந்த அதில் தெரியுது, அந்த வீதியோட தான் வந்து நாங்கள். சிவாலயம் வளமையாக வரைக்கும் இதை பூட்டி கிடக்க, இந்த முறை திறந்துருக்கு. இதில் வந்து பிரசாதம் தந்திக்கணும். மேலே நேர்த்தி கடன் வைக்கிறார்கள். இங்கே கொண்டு வந்து பிரசாதங்கள் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் வர்றாக்கள் வந்து இந்த இடத்துல வச்சு தான் எறியணும். இந்த இடத்துல வச்சு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குரங்குகளுக்கு சோடாக்கள் குடிக்கணும். இல்லை அந்த பார்த்து குடிக்கணும் வாகம். ஹை சுகரடா. எப்படி மச்சான், எப்படி வந்துடும் பாதியா வந்து. அடுத்த ஜீவனி பாதங்களுக்கு ரெடியா மச்சான். அடுத்த 4 மலை இருக்கு. எனக்கு தெரியும் இந்த முழங்கால் நோய் இருக்கிறது. அதோட அந்த மேலே ஒரு நாள் கால் சொல்லிக்கிறே இல்லை, அது இந்த இதுக்குள்ள நோ. இப்ப கொஞ்ச நாள் நோவாம இருந்தது. மலை ஏறி என்ன குளிச்சீங்க இடையில வருங்க. அதான் சொன்னேன், ஸ்விமிங் பூல்ல இருந்தத குளிச்சிட்டு வந்தார். இல்ல குளிச்சீங்க இல்ல, இருந்தவர் குளிச்சீங்க. அது இருந்த இடத்துல ஊத்த இல்ல இருந்த இடத்துல வேற ஜீன்ஸ்ல நனைஞ்சிட்டீங்க. ஓமையா
அவ்வளோ வேர்வை 2 லிட்டர் வேர்வை வந்து வெளியில வந்து தண்ணி இல்லாம இருக்கும் யோசிச்சிருவீங்க. இடையில ஒரு உறவுகள் எங்க வீடியோஸ் பாக்குற சப்ஸ்கிரைபர் சந்திச்சு நான் தண்ணி பத்தில கொண்டு கடவுள் மேடி தண்ணி வந்தேன் அதையும் கொண்டு குடிச்சு வந்ததுதான் இலா கட்டம் ஏறா சரி இடையில இருப்ப கொண்டு பார்த்து மேலு மண்டா எங்களுக்குள்ள 7 தமிழாக்கள் உங்களாலே மேலும் தமிழாக்கள் 600 ரூபாய் கொடுத்தா 10 நிமிஷத்துல ஏற்றி விட்டுருவாங்க தமிழாக்கள். நீங்கள் அப்படி ஏறக்கூடாது தமிழாக்கள். ஒரு மத்தியானமோ 1.5 மத்தியானமோ தமிழாக்கள் நடந்து ஏறுங்க. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை பறக்கூடிய மாதிரி இருக்கு. நான் மேலே வந்துட்டோம். இறங்கைக்கே வந்து இறங்க போகிறோம். இவங்களாவது வந்து கிட்டத்தட்ட 64 கிட்ட ரெஸ்ட் எடுத்தாங்க. நான் ஏறின உடனே இறங்க போகிறோம். திருமண கஷ்டமா? திருமணம் அது நீங்க வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன். திருமண கஷ்டம் எல்லாம் போகுது. அப்ப அடுத்த வருஷம் கல்யாணம் தான் புவனேஸ்வரில். ஏறிட்டு ஒரு காமத்தியாத்துல இருக்கிறாங்கிறான். இஞ்சால எங்கிட்ட நண்பர் இருக்கிறான். டே படியா உள்ள நீங்க கொண்டு தாங்க தாம என்னடா கடுப்பியாடா அந்த இப்ப ஒரு வீடியோ போடுவாங்க டிக்டாக்ல. அப்படி அந்த குரங்கு பிடிக்கிறேன். மச்சான் நீங்க வேறா பூனே சண்டை சேவ் படிக்குது. பூனே சண்டை லைட்டா கூட சேவ் படிக்குதா பஞ்சு. டேய் படியா படியா இந்த போனுகளை பறிச்சிருவான். அப்போதான் ஆட்டிய போனை பறிச்சிடான் கீழே. தமிழாக்கள் ஏறுறதான் கஷ்டம். தமிழாக்கள் இறங்குறது ஈஸி. தமிழாக்கள் ஆனா இப்படித்தான் சொல்லுவோம். தமிழாக்கள் இறங்கி அரவாசியில திருப்பம் நெஞ்செல்லாம் பஞ்சு வஞ்சா போயிடும். இல்லங்க ஏங்க இன்னும் வந்து கணக்கு பேர் ஏறிக்கு ஒன்று தான் இருக்கணும். ஏறிக்கு வந்து கஷ்டமா இருந்தது. இறங்கிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கு. ஆனா இப்பதான் கொஞ்சம் வரைக்கும் இருக்கிறோம். 5 கிலோமீட்டரா? ஓமா 5 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. அப்ப செத்துருவோம். என்ன அங்கள் வாங்கலன் புனேசங்கள் இந்த நிலம் தெரியுது. இந்த நிலம் தெரியுது பாருங்க. ஓமடா சித்தப்பா வாரன். வாங்க 2000 வாங்க வாங்க. வயசு ஆயிட்டு தான் கொஞ்சம் வேலை செய்யாத வாங்க. கால் இறங்கி கொண்டே இருக்கிறோம். முடிகிற வாங்க. அது என்ன குளிச்சீங்களா இடையில? ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல இடையில? தண்ணி பைப் வச்சிருக்காங்களோ? ஸ்விம்மிங் பூல் இருக்கு. தண்ணி குழாய் மச்சான். இதுல இங்க உடைஞ்சது இதனால தண்ணி குழாய் வருது. எந்த கதிரமலையானே சொல்லிடுவாங்க. கதிரமல் என்ன சொல்லிடும்? கதிர்கம முருகா. கதிரமலை முருகா. இதுதான் பெரிய டாஸ்க். கீழே இருக்கு இங்க பாருங்க. இதை புளிஞ்சு காட்டும் எவ்வளவு தண்ணி வருது. பின்பக்கம் புளிஞ்சாதான் பாரு, முன்பக்கம் ஈரமாயில. அவ்வளோதான். எல்லாம் வீரம் ஆயிட்டா பின்னால ஒட்டு. அதுதான் தெரியுது. அங்கே போயிட்டே போல என்ன आदि मान ली हो रही ओ ओ ओ आ गया दे हां हां वहां अरे का बल्ला को बहुत तरी कर ले आनो आ गया எந்தவித சேதாரமின்றி இறங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கு போய் படுத்தோம்டா
அடிச்சு போட்ட மாதிரி கிடக்கும். நாளைக்கு விடியும் மட்டும் ஒன்றும் தெரியாது, அந்த வார்த்தைக்கு இருக்கும். 2 நாளைக்கு உடம்பு நோகும். ஆனால் நல்ல விஷயம், நாளைக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மேலேயே கொண்டு வரணும்னா பழைய ஷர்ட் எல்லாம் நினைஞ்சிட்டு போட்டு கொண்டு வந்த ஷர்ட்டை வந்து கலட்டிட்டோம். புளிய போறோம். அம்மா ஆண்டவரே, தண்ணி இல்லைட்டு எல்லாம் பேர்ன் ஆகிருக்கு. இந்த ஹடாவுடு தோத்திரி புளியங்க வந்த மாதிரி இது ஷர்ட்ல இருந்தது. அப்போ போ ஒளிகிறது. அதானே, அதுதான் ஜீன்ஸ் எல்லாம் மேல போக காஞ்சிட்டு எல்லாம். ஐயோ சரி துவைக்கணும். துப்புல துவைச்சிட்டு குப்பரை படுத்தா சரி. ஏன் நிமிந்து படுத்தா நித்திர வராதா?